அப்ப அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா இவருடைய வாய் திறந்து பேசின வார்த்தைக்கு தான் செவி கொடுப்பாங்க. அந்த வார்த்தை தான் தேவ சாயலை கொண்டு கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகும். மற்ற வார்த்தைகள் எல்லாமே இந்த தேவனுடைய வார்த்தையோட எக்ஸ்பிளனேஷன். லூக்கா 7:1 பாருங்க. லூக்கா 7:1 இது வந்து அந்த அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் அவருடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு, நல்லா பார்க்கணும், ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு அவருடைய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. கப்பர்நகூமுக்கு போனார் இருக்கு. அப்போ எல்லாருடைய காதுகள் கேட்கும்படி சொல்லியிருக்காருன்னா அவர் டைரக்டா சொன்னது, வாய் திறந்து சொன்னது. அதனால இந்த வார்த்தை அந்த 5-6-7 முடிச்சுட்டு இந்த 7ஆம் வசனத்தை சொல்றாரு. லூக்கால 6-7 எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை அந்த உபதேசத்தை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் சொல்றாரு. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம், தம்முடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அவர் பேசுறது எல்லாமே பிதாவுடைய வார்த்தை. அதனாலதான் என்னுடைய வார்த்தை தான் அவருடைய வாயில் அருள்வேன் அப்படிங்கிறதான் பாப்பசி. அதான் இவர் வந்து நிறைவேற்றாரு. சோ இந்த வார்த்தைக்கு தான் நம்ம இப்ப சொல்லி கொடுக்கணும். எல்லா பைபிள் இருக்கிற எல்லாமே ஒண்ணு கிடையாது. இந்த இயேசு ராஜா வெளிப்பட்டு சொன்ன வார்த்தை தான் சத்தியம். இந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலையாகும். ஆமென். அடுத்து லூக்கா 11:28. லூக்கா 11:28 அதற்கு அவர், அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் அப்படிங்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தையை யாரில் கேட்டு அதை இருதயத்துல காத்துக் கொள்கிறவர்கள் தான் அதிக பாக்கியவான்களாம். அடுத்த வசனம் பார்க்கலாம். மார்க் 3:35 தேவனுடைய சித்தம் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்றார். அதாவது அவருடைய வசனத்தை கேட்டு அதுபடி செய்கிறவன் தான் அவனுக்கு அவரோட சகோதரன் சகோதரி தாய் அப்படிங்கிறார். அதனால இந்த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வாயிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை, மத்தேயு 5:6-7 அவர் தன் வாய் திறந்து சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தைக்குள்ள நம்ம இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு. பார்க்கலாம். மத்தேயு 7:24 சொல்றாரு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு, ஸ்பெசிபிக்கா நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண் மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தினுள்ள மனுஷன் கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம வந்து இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி செய்யறோம் அப்படின்னா நம்ம அவர் மேல கட்டப்பட்டிருக்கிற வீடு மாதிரி. எவ்வளவு பெரிய வெள்ளமோ புயலோ காற்றோ எது வந்தாலும் நம்ம கீழே விட மாட்டோம். விசுவாசம் எந்த வழியில நம்ம மேல வந்து மோதினாலும் நமக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து அவருடைய வார்த்தை, அந்த கண் மலைங்கிற வார்த்தையில நம்ம கட்டப்பட்டிருக்கோம். அந்த உயிருள்ள வார்த்தை மேல நம்ம கட்டப்பட்டிருக்கோம். அதனால அவனால நம்மளை தொட முடியாது. இதுதான் அவர் சொல்றாரு, சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்படிங்கிறது. அதே போல அடுத்து லூக்கா 8:20-21. லூக்கா 8:21 இப்போ அவங்க சொல்றாரு, அப்போது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரனும் உண்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, யாரு அவங்களுக்கு எனக்கு சகோதரன் யாரு எனக்கு தாய் யாருன்னு சொல்றாரு. தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனுமா இருக்கிறார்கள். அப்போ இந்த தேவனுடைய வசனங்கிறது அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன வசனம். சோ அதை கேட்டு அதன்படி யார் அதை செய்யறாங்களோ, யார் அதை கை கொள்றாங்களோ, யார் அதுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரன் அப்படிங்கிறார். ஆமென். சோ இது பழைய ஏற்பாட்டுல அவர் சொல்லியிருக்காரு. அதாவது உபாகமம் 18:18